மதில் ஈர்ந்தொழிந்தாரே. ஒன்றிய ஈரன் கலையும் உடனுற நின்றது கண்டு நினைக்கிலர் நீசர்கள் கன்றிய காலன் கருக்குழி வைத்த பின் சென்றதில் வீழ்வர் திகைப்பொழியாரே. எய்திய நாளில் இளமை கழியாமை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரத்துல 5ஆம் தந்திரத்துல 5வது அத்தியாயம் சரியை. நாடு நகரமும் நட்டிருக்கும் கோயிலும் தேடி திரிந்து செவுருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. திருமந்திரத்தோட மெயின் கான்செப்டே அன்புதான். அன்பே சிவம் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அடுத்தது உடம்புன்னு வரும்போது காற்ற கட்டியமா நம்மளை கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாரு. ஏன்னா உடம்பு கெடாம இருக்கணும் அப்படின்னாக்கா 12 அங்குலத்துல மேல ஏறி இறங்கக்கூடிய காற்றை நம்ம வசம் வச்சிருக்கணும் அப்படிம்பாரு. அப்புறம் போன பாடல பார்த்த மாதிரி அவனை எவ்வாறெல்லாம் அவனுடைய திருவடியை சரணடையும் வழிமுறைகள்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வர்றது சரியை தான். அந்த சரியை சொல்லும்போது அவருடைய சீடர்களை கூட 2 பேரை சொல்றாருங்க. அவங்களால ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு. அதே மாதிரி பார்க்கும்போது நாம இறைவனை அடைவதற்கு 4 முக்கியமான வழிகளில் ஒன்று சரியை. சரி, எப்படி ஒரு டெக்னிக்க சொல்றாரு இங்க. இடைவிடாம ஃபுல் இன்வால்மெண்டோட கோயிலுக்கு போறது, அங்க அந்த இறைவனை பாடுறது, அப்புறம் பணிந்து வணங்கணும். இப்படி பண்ணும்போது நமக்கு எண்ணங்கள் அலப்பாயாமல் ஒருமைப்பட்ட அந்த அடியாரின் உள்ளத்தை இறைவன் தனக்கு உகந்த இடமா கோயில்ல இருந்து நமக்கு வந்துருவான். இதுதான் முக்கியமான விஷயம். அப்ப இந்த புற வழிபாட்டுலதான் இது வருது அப்படின்னா கூட சரியை வலியுறுத்துகின்றது. என்னாலும் ஆரம்ப நிலையில நம்ம என்ன பண்ணோம்னா எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம குவிக்கணும், ஒரு புள்ளியில நிறுத்தணும். அதாவது கண்டினியூஸாகவும் ஓடாது. ஒரு திங்கிங் ஓடும், ஒரு கேப் இருக்கும், இன்னொரு திங்கிங் ஓடும். அப்ப அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கிறத ஒரே ஸ்ட்ரைட் லைனா இறைவனுடைய சிந்தனையே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கிரேட்ஸ்ன்னு ஆகிடுறோம் நம்ம. ஆனா அந்த அலபாயிரம் மனதை என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா ஒருமைப்படுத்தணும் அப்படின்னாக்கா, ஒரு லெவல்ல நிக்க வைக்கணும் அப்படின்னாக்கா கோயில் ஒரு முக்கியமான பிளேஸ். அது அந்த தெய்வீகம் சிந்தனை, அந்த எண்ணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய மக்கள், அந்த சூழல், இதெல்லாம் நமக்கு பக்தியை ரொம்ப வழிபடுத்தும். அப்ப தொடர்ச்சியா நிறைய வழிபாடும் இறைவனை பற்றிய எண்ணங்களும் செல்லும் போது நம்ம உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்கின்றது. புற வழிபாடு முதல் படிதான். ஆனா எங்க போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நம்ம வைப்ரேட் ஆகக்கூடிய தாத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இறைவனை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டிய இருக்கின்ற சூழ்நிலை வருது. எல்லாத்துக்கும் மேல மனசை ஒருமைப்படுத்தும் போது புறத்தே இருந்த இறைவன் அடியாரின் உள்ளத்தில் குடியேறுகின்றான். இதுதான் ஜெனரலைஸ்டு ப்ராசஸ் அது. அப்ப நாம ஒரு கோயிலா போய் வணங்கி பணிந்து பாடி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்பு, நம்மளுடைய இதயமே பூரிஃபை ஆயிடுது. அப்ப நம்ம இதயத்திலே உள்ளத்திலே இறைவன் இருக்கிறான்ற நாணம் அப்பதான் நமக்கு ரியலைஸ் பண்ண முடியும். அப்ப சரியை அல்லது ஆரிய வழிபாடு, புற வழிபாடு
அப்படின்றதெல்லாம் வந்து பக்திக்கு சம்பந்தப்பட்டதுதான். என்னாலும் உண்மையான நோக்கம் பேரன்போடு அகமுகமாகிய இறைவன் நம் உள்ளத்திலே நிலைநிறுத்தி நமக்குள் இருக்கும் தெய்வத்தை உணர்வதுதான் சரியனுடைய மெயின் கான்செப்ட். அப்ப இறைவனை வெளியிலிருந்து தேடி சென்று பயணித்தாலும் நம் உள்ளுக்குள் அவன் இருக்கின்றான் என்பதை உணர்வதற்கு, அதை நம் இதயத்திலே நிரந்தர கோவிலாக மாற்றிக்கொண்டு அவனை நம்முள்ளே நிறுத்திக் கொள்வதற்கு உள்முக பயணமாகவும் இருக்கின்றது. ஃப்ரம் அவுட் சைடு டு இன்சைடு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவதா உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். வணக்கம் ஐயா. மிக அருமை. நிறைய தகவல் சொன்னீங்க. அந்த சிந்தை, அந்த மனதை தெளிவுபடுத்துறதை பத்தி ரொம்ப அருமையா இருந்தது. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1445. நாடும் நகரமும் நல் திரு கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய்க் கொள்வனே. Wander in towns, villages and temples, seeking Shiva, and on finding him out, sing in joy and submit unto him. That unified heart will become his habitat. நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும். நம்ம சரியை பார்த்துட்டு வரோம். இது 3வது பாடல். சரியை இந்த உருவ வழிபாடுல இருக்கிற இதுதான் ஆரம்பமாகவும் அடித்தளமாகவும் ரொம்ப உன்னதமாகவும் இருக்கிற ஒரு சிறந்த விஷயம்தான் அந்த சரியை. இதுல கோயில் வழிபாடு தான், மனதுல பக்தியை கொண்டு வழிபடுறது தான். அதுவும் நேத்து பாடலையும் அதான் சொன்னாங்க. நேசத்தை கொண்டு நம்ம இருக்கிறதே தான் சிவ பூஜை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அதை எந்த முறையில அதை அவங்க கொண்டு வர முடியும் அவங்களுக்குள்ள அப்படின்றத சொல்றாங்க. சரியை மூலமா இறைவனை நம்ம எப்படி கொண்டு வரலாம் நமக்குள்ள அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறத நான் பார்க்கிறேன். நாடும் நகரமும் நல் திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று. கோயில் அதாவது நாடு நகரம் எங்கெல்லாம் கோயில் இருக்கோ நம்ம தேடி திரிஞ்சு அந்த கடவுளை அடையணுங்கிறதுக்காக. கடவுள்னு ஒன்று புரிஞ்சிருச்சு நமக்கு, அது ஏதோ ஒன்று நம்மளை மீறிய சக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த இதுலேருந்து நம்மளோட ஆன்மீக இது ஆரம்பிச்சிரும். அப்படி ஆரம்பித்த பிறகு நம்ம தேடி திரிகிறது இந்த கோயில் தான். ஏன்னா நமக்காக அவ்வளோ பெரிய விஷயமா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் இருக்க ஆற்றல், அந்த இறை சக்தியை நம்ம உணரணுங்கிறதுக்காக தான் மெயினாக நமக்கு கொடுத்துட்டு போனது. அது உடம்பாகவே அதை கருவறை மாதிரி அதை அமைச்சு நமக்கு கொடுக்குற விஷயங்கிறது இன்னுமே நான் அதை பிரமிப்பாக பார்க்குற விஷயம். கோயிலுங்கிறது அதை இறைசக்தி உணர்றதுக்காக கொடுத்த விஷயம். அதனால அதை தேடி தேடி திரிஞ்சு எங்கெல்லாம் நமக்கு அந்த இறைசக்தியை உணர முடியும், எங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு தேடி திரிஞ்சு அந்த ஒவ்வொரு கோயிலாக போய் இறைவனை உணர்றதுக்காக போகிறப்ப அவங்க மனமும் அந்த ஒவ்வொரு கோயிலில் வாங்குற எனர்ஜியுமே அவங்கள சரிப்படுத்திக்கிட்டே தான் வரும். அவங்க மனதை ஒருநிலைப்படுத்திக்கிட்டே தான் வரும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இப்போ சாதாரணமாக நான் இப்போ ஏதோ ஒரு இடம் பார்த்தேன், கோயிலை கட்டினேன் அப்படி இருக்காது. அந்த காலத்துலலாம் எந்த இடத்துல எந்த எனர்ஜி அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த எனர்ஜி குவிகிற இடத்துல தான் அந்த கோயிலே கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த கோயில் கட்டின விஷயங்களும் பார்த்திங்கன்னா எனர்ஜி குவிகிற மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜி இருக்கிற இடம்னு இருக்குது, அந்த கட்டின விதம்னு இருக்குது, அவங்க செய்கிற மந்திரங்கள் பூஜைகள்னு இருக்குது. இப்படி அந்த எனர்ஜி முழுக்க நமக்கு சேர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அந்த ஆற்றல்கள் நமக்கு எவ்வளோ நமக்குள்ள குவியணுமோ அந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஆக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். எல்லாம் இருந்தும் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதனால அதை இந்த ஆன்மீகத்தில் ஆரம்பிக்கிறவங்க முதல்ல அந்த இதில் போய் மனதை தூய்மைப்படுத்துறதும் நம்ம எண்ணங்களை சீர்படுத்துறதுமே இருக்கணும். அந்த இறைவனை பற்றி கொண்டு ஐயா சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்தில் குவிக்கிறது. இந்த உலகியல்ல இருந்து நம்ம மாறி இறைவன் மேல நம்ம கவனத்தை போக வைக்கிறது.
நமக்கே தெரியும் இது மாயை உலகம்தான்னு. ஆனா அதுலேருந்து வர முடியாது இல்லையா? அதுலேருந்து தாண்டி நம்ம ஒரு விஷயத்துல மாத்தணும், நம்மள மாத்தணும்னா அதுக்கு கோயில் தான் நம்மளுக்கு முதல் பள்ளிக்கூடமா இருக்கிறது. அந்த மாதிரி தேடி திரிந்து பாடுமின் பாடி அந்த மாதிரி பக்தியை அவங்களுக்குள்ள கொண்டு வந்து அந்த அன்பு நிலையை கொண்டு வந்து அந்த அன்பின் வெளிப்பாடாக அவங்க பாடி பணிமின் பணிந்த பின் இதுதான் இது ரொம்ப முக்கியம். இந்த ஆன்மீகத்துல வரவங்களுக்கு ஆன்மீகத்துல வரும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு இதுல இருந்து தான் வெளில ஒரு ஒரு சின்ன புரிதல் வந்து தான் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு நம்ம யோசிச்சு வந்திருக்கிறோன்னு. அப்ப என்னன்னா இதை ஸ்பிரிச்சுவல் ஈகோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. எல்லாருக்குமே இந்த ஈகோன்னு வந்து ஆணவம் வந்து அதிகமா வரும். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை தான் பிடிச்சிட்டு இருக்கோன்றது தெரிஞ்சிரும் இல்லையா? அப்ப அப்ப என்னன்னா நம்ம கெட்டதை விட்டுட்டோம்னு நினைக்கிறப்ப ஒரு ஒரு பெரிய இது வந்துடும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி. நம்ம குரு நிலையில இருக்கிற மாதிரி, நம்ம தான் வந்து நம்ம பிடிச்சிட்டு இருக்க கடவுள் தான் இருக்கிறவங்களே பெரியவங்க மாதிரி. ஏன்னா அந்த அனுபவம் தான் கிடைச்சிருக்கும். நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கோ அதுதான் உண்மைன்னு நினைச்சிருவோம். அந்த அந்த உண்மையை எல்லாரையும் அதே தான் செய்யணும்னு நினைப்போம், அதே தான் பண்ணணும்னு நினைப்போம். நம்ம அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சிவர் சிவனுக்கும் விஷ்ணுவுக்குமே சண்டை இருந்தது. அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஈகோ. என்னோட கடவுள் தான் பெருசு அப்படிங்கிறதே. என்னோட அனுபவம் தான் அது. கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். கடவுள் ஒருவர் தான்றது திருமூலர் சொல்லாத இடம் இல்ல. ஒருவன் தான்றது அது நம்ம இந்த சைவ சித்தாந்த லாஜிக் படி இருக்கிறதுன்றது தான் வேறையே தவிர, எந்த மாதிரி அவங்கவங்க அனுபவம் இருக்கோ அது. ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு புரிதல் தான் வருமே தவிர, இறைவனை அடைஞ்சவங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப நானே பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆணவமும் இருக்கு, என்னோட பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா பெரிய விஷயமா நம்ம இங்க இருக்க மனிதர்கள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோன்றதுல மாட்டிப்பாங்க. அது வந்து எப்ப நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த ஒரு இதுல இருந்து தாண்டி ஒரு இடத்துக்கு போறோமோன்னு நம்ம மனதுபடி எப்படி இருக்கும், நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டோன்ற இது வந்துரும் இல்லையா? அப்ப வந்து இதனால ஆனா இது ஒரு பெரிய குற்றம்ன்றது கிடையாது. ஆனா இறைவனை அடையறதுக்கு இது தடையா இருக்கும். உலகியல்ல இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா இறைவனை பார்க்கும்போது இன்னும் தூய்மையான உள்ளம் வேணும். அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோன்றதும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாரும் சமம். எப்படி நம்ம இறைவன் பார்வையில நம்ம வந்து எல்லாருமே சமமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையும், அதே மாதிரி நம்ம பார்வையிலயும் எல்லாரும் சமமா இருக்கணும். இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, இவங்க நல்ல நிலையில இருக்காங்க, இவங்க அந்த இது இருக்கக்கூடாது. எல்லாரையும் சமமா பார்க்குற உள்ளம் நமக்கும் வரணும். அந்த 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 இதுவும் வந்து சரணடைந்தாதான் அது வரும். நீங்க நம்ம இறைவன் கீழே இருக்கிறோன்றத என்னதான் நிலை, என்னதான் புரிதல், என்னதான் அறிவு ஞானம் வந்தாலும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நினைச்சு அவங்களோட சரணடைந்து அந்த ஈகோவை சரண் பண்ணும்போது தான், இது எதுவுமே என் செயல் இல்லைன்னு என்னோட ஈகோவை நான் எப்போ வந்து சரணடைய கொடுக்குறேனோ அப்பதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோன்றதும் நமக்குள்ள வராது. அதுல இருந்தும் நம்ம தாண்டி இறைவனை உணர முடியும். அது கோயில்ல இருக்கிறவங்க, நம்ம பொதுவா பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்கள்ட்ட அந்த ஈகோ இருக்கும். அதாவது இந்த உலகியல்ல இருக்கிறவங்கள்ட்ட, இந்த பணம் இருக்கிறவங்கள்ட்ட. ஆனா ரொம்ப அதை வந்து அனுபவிச்சு ஒரு நல்ல நிலைக்கு நல்ல பெரிய லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பணம் வந்து தடையா இருக்காது. ஆனா அது ஆரம்பத்துல இருக்கவங்களுக்கு அந்த பணத்தால அந்த ஈகோ வந்துடும். ஒரு சின்ன நிலையில இருந்து நான் முன்னேறிய நிலை இதுனா இந்த நீர் குடம் சொல்லுவாங்க இல்லையா? தழும்பும் நிறைக்குடம் தழும்பாது. அந்த நிறைக்குடமா வர்ற வரைக்கும் நமக்கு அந்த ஆணவம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நிறைக்குடம் வந்த பிறகுதான் அந்த இது நிற்கும். அது வந்து இந்த ஆன்மீகத்திலையும் வரும். எப்படி இந்த பணத்துல வருது, புகழ்ல வருது, நான் தான் பெரியவன் நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதுல எல்லாத்துலயுமே வர மாதிரி இந்த ஆன்மீக வாழ்க்கையில வர்றவங்களுக்கும் அந்த இது வரும். பக்தியில இருக்கிறவங்க வந்து பக்தியில இல்லாதவங்கள கீழா பார்க்கறது, கோயிலுக்கு போறவங்க போகாதவங்கள இதா பார்க்கறது. நான் வந்து இப்ப முருகர் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சேன்னா விஷ்ணு கும்பிடுறவங்கள பெரிய ஆள்னு நினைக்காம இருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட அனுபவம். நான் இன்னொரு தெய்வத்தை வந்து நான் கம்மின்னு நினைக்கிறனால அது என் தெய்வத்தை நினைக்கிறது தான். ஏன்னா தெய்வம் அனுபவம் தான் கடவுள். இப்ப நம்மளை பார்த்தோம்னா அனுபவம் தான் கடவுளா இருக்குமே தவிர ஜீசஸ் தான் பெருசு, அல்லாஹ் தான் பெருசுன்னு இல்லை. அவங்க அனுபவம் அது. அதை வந்து நம்ம எப்போ வந்து அவங்க கம்மின்னு நம்ம நினைக்கிறோமோ அது ஈகோ தான் சொல்லுது. நம்ம மனம்ல இருந்து தான் சொல்ல முடியும் இது வந்து நம்மளை விட கீழ்நிலையானதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது நம்மளோட ஆணவம் சொல்லுது, நம்ம மனம் சொல்லுது.
நம்மளோட உண்மையான சிவம் வந்து அது சொல்லாது. சிவம் வந்து எல்லாத்தையுமே சமமாக தான் பார்க்கும். அது எந்த சாமியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த அ அ இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தையா தான் குழந்தை இப்பதான் அந்த ஆன்மீகத்த படிய தொடர்றதா பார்ப்பாங்களே தவிர, அவங்கள வந்து கம்மியா பார்க்க மாட்டாங்க. அந்த நமக்கு அந்த இதுவும் வரக்கூடாதுன்றதுனால தான் எப்ப நம்ம வந்து பாடுறது எப்போ வரும்? அன்பு மிகுதியால, பக்தி மிகுதியால வரும். பணிவு எப்போ வரும்? சரணடைஞ்சா மட்டும் தான் பணிவு வரும். ஆனா, வெறும் பாடுறது மட்டும் இல்லாம, சரணடைந்து அந்த ஈகோன்றது இல்லாம, அனைவரும் சமம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பார்க்கணும். இன்னொன்னு ஒண்ணு சாதாரணமா நம்ம ஒரு அ இப்ப நான் வந்து ஒரு பக்கத்து வீட்ல ஒரு 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 விசேஷம் நடக்குதுன்னா, நான் போய் அ ஒரு கூட துணையா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருமே போய் நம்ம ஒரு ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு செய்வாங்க. ஆனா, இந்த ஆன்மீகத்துல வளர, வளர நான் நல்ல நிலையில வந்திருக்கேன், நான் நல்ல நிலையில வந்திருக்கேன். நான் எதுக்கு இவங்கள்ட்ட இறங்கி போணும்? நான் எதுக்கு இவங்களுக்கு போய் உதவி செய்யணும்? இந்த மாதிரியும் நெறைய வரும். அந்த ஈகோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். எனக்குள்ளேயும் இருக்கும். அதுமாரி எனக்கு எல்லாம் தெரியுன்றது சொல்லல. நான் புரிதல சொல்றேன் அவ்வளோதான். எல்லாருக்குள்ளயுமே அந்த நல்ல விஷயம் செய்றோன்றது வந்து ஒரு நல்ல ஈகோவா இருக்கும். ஆனா, அத வந்து நம்ம அத எடுத்துக்க கூடாது. இறைவன அடையிறதப்ப இந்த ஃபேஸும் நமக்குள்ள வரும். அதையும் புரிஞ்சுகிட்டு, அதையும் தாண்டி நம்ம போகணும். அததான் இங்க சொல்ல வரேன். அந்த ஈகோன்றதும் அ இறைவனிடத்துல எல்லாமே சமம்ங்கிறதுனால, நம்மளும் அந்த இறைவன நோக்கி போறப்ப, நம்மளும் அந்த இறைத்தன்மையும் உள்ள வாங்கிக்கிட்டே வர்றப்ப, நம்ம அனைவரையும் சமமாக பார்த்து, அனைவர்ட்டயும் நம்ம நம்ம தான் பெரிய ஆளு, நான் சொல்றது தான் கரெக்ட்டு. அ அந்த இது இல்லாம, என்னோட விஷயத்த இன்னொருத்தவங்கள்ட்ட திணிக்காம, அவங்களோட ஆன்மீக வாழ்க்கை எப்படி அவங்க எடுத்துட்டு போணுமோ, எந்த புரிதலோட எடுத்துட்டு போணுமோ, எந்த கடவுள கும்பிட்டு அவங்க எடுத்துட்டு போணுமோ, அந்த சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கணும். அந்த சுதந்திரத்திலயும் நம்ம தலையிடக்கூடாது. என்னோட அனுபவம் தான் பெருசு அப்படின்ற அந்த இதுவும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் சமமா பார்க்கணும். அந்த இறைத்தன்மையும் நமக்குள்ள வந்துட்டா தான் ஏன்னா இறைவன் அப்படிதான் பார்ப்பாரு. அந்த இறைத்தன்மையும் நமக்குள்ள வரணுங்கிறப்ப, இந்த சரணடைதல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த பாதையில இருந்தாலுமே சரி, அன்பு தான் முக்கியன்றதோட இதே என்னன்னா, எல்லாரும் ஒண்ணுதாங்கிறது தான். அதனால தான் அன்ப வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க. அது கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. இந்த மாரி சிந்தையில நம்ம மனம் முழுக்க அன்பும், ஆணவமும் இல்லாம இருந்தாலே, அந்த இடத்துல வந்து கோயிலாக இறைவன் கொண்டு நமக்குள்ள அதான் கோயில்னு நெனச்சு நமக்குள்ள வந்துருவாங்க. இவ்வளோதான் நமக்கு நம்ம ரெடி பண்ண வேண்டியது வந்து இவ்வளோதான். நம்ம எந்த கோயிலா சுத்துனாலும் சரி, என்ன இது இருந்தாலும் சரி, நம்ம உள்ளம் வந்து தூய்மையாக இருக்கணும். ஆணவம் வந்து கம்மியா இருக்கணும். இந்த இது வந்துருச்சுன்னா, நம்ம இது ஒரு பாடல் கூட "கண்ணாடி போல கலந்து நின்றானே" அப்படின்னு இருக்கும். திருமந்திரத்துல தான் இருக்கும். அந்த அளவுக்கு நமக்குள்ள தான் இருக்கிற இறைவன் வந்து நம்மளோட மன தூய்மை இல்லாதனால, இந்த ஆணவத்தினாலயும் நம்மளால பார்க்க முடியறதில்ல. அதெல்லாம் நீங்குச்சுன்னா, நம்மளாலயும் உள்ள இருக்க இறைவன பார்க்க முடியும். இன்னொரு இடத்துலயும் சொல்லுவாங்க, "திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிவார்க்கு, புரையற்று இருந்தான் புரிசடையோனே." திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிவார்க்கு. அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயம் இவ்வளோதான். மனம் தெளிவடையணும். மனம் தெளிவடைந்து அந்த ஆணவமும் இல்லாம இருந்தா, இறைவன் வந்து எல்லாருக்குள்ளயும் தான் குடியிருக்கிறாரு. புதுசா வந்து குடியிருக்க போகறதில்ல. அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த கண்ணாடி கிளீன் ஆகுற மாரி கிளீன் ஆயிடுச்சுன்னா, நம்மளால அது தெரியும். இந்த ஆணவமும், இந்த மனமும் தான் அந்த கண்ணாடியோட அழுக்காக, ஆணவம், கன்மம், மாயையாக, மாசாக இருக்கிறது. அது எப்ப தெளிய வருதோ, அப்ப வந்து நமக்கு இறைவனும் தெரிய வருவார். அப்படின்றத நான் இதுல பார்க்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க அம்மா, கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து 1445. நாடும் நகரமும் மற்றிரு கோயிலும் தேடி திருந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவி கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வானே அப்படின்னு சொல்றாங்க. நேற்றுக்கு மந்திரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, விதவிதமான பூஜைகள் பத்தி
சொன்னாரு. ஆஹ் எது ஞான பூஜை, எது மகாயோக பூஜை, புற பூஜை எது அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு வேற ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, போறோம் நம்ம கோயில் கோயிலா போறோம், பார்க்கிறோம். ஆனா அத பணிமின் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதையும் பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் அப்படின்னு சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துச்சு, எனக்கு வந்தது. ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல புறபூஜையினுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கோயில் நடந்துட்டே இருப்போம், சந்நிதியா பார்த்துட்டு வந்துட்டே இருப்போம். ஒரு சிலர் ஆத்மார்த்தமா நின்று ப்ரே பண்ணிட்டு வருவோம், உட்காந்துட்டு வருவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். ஆனா அங்க யாராவது உட்கார்ந்து அந்த இறைவனுடைய புகழை சொல்றாங்க அப்படின்னா, இல்ல பாடுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூட்டம் வரும். அந்த இடத்துல நிற்போம் நம்ம. ஏன்னா அந்த இறைவனுடைய பெருமைகளை அவனுடைய சந்நிதியில் நின்று கேட்பது ஒரு ஒரு தன்மை. அது ஒண்ணு. அது நம்மளே பல மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒண்ணு. அப்படி சொல்றதுக்கு நம்ம முதல்ல தயக்கம் இல்லாம இருக்கணும். எப்படி இருக்கணும்? எனக்கு இந்த பாட்டு தெரியுமா, நமக்கு ஒரு பாட்டு சரியா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், சத்தமா பாட மாட்டோம், உள்ளுக்குள்ளேயே பாடுவோம். இல்ல நமக்கு ஒரு ஸ்லோகம் சரியா தெரியலன்னா சத்தமா சொல்ல மாட்டோம், சொல்லுவோம். அப்ப நம்ம அந்த இடத்த சத்தமா சொல்லணும் அப்படின்னா நம்ம தெளிவா இருக்கணும். அந்த அந்த பாடலை பாடணும்னா நம்ம பாடுற ராகம் பத்தின தெளிவு இருக்கணும். நம்ம பாடுற அந்த பாடல் வரிகள் மனப்பாடமா இருக்கணும். நம்ம ஐயா ஓதுறாரு பாருங்க, எவ்வளவு அழகா ஓதுறாரு. அதை பிரிச்சு 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 அது ஒரு வரியில இருந்து இன்னொரு வார்த்தையை எடுத்து திருப்பி அந்த வரிக்கு போய் ஜம்ப் பண்ணி திருப்பி இதுக்கு பாடல் மனனம் ஆகல அப்படின்னா அந்த பாடலை ஓதவே முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன அப்போ அவருக்குள்ள எவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கணும் அந்த வரிகளை பத்தி. அப்ப இதுதான் நம்ம சொல்றது பாடுமின் பாடி அப்படின்னா தெளிவு. பேர்பட்ட தெளிவு அப்படின்னா தேடி திரிந்து சிவபெருமான் என்று. அப்ப அவர்தான் அப்படின்ற ஒரு 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 திடமான தெளிவு, கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும். அதுதான் இந்த பாடுமின் பாடி அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருளா நான் பாக்குறேன். தெளிவு. அதுக்கு என்ன பண்ணணும்? எந்த கோயிலுக்கு வேணாலும் போலாம். நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் அப்படின்றார். அப்போ அது எப்பேற்பட்ட கோயிலுக்கு போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம், எங்க வேணா போலாம். ஆனா அங்க போய் யார பார்க்கணும் அப்படின்னா நம்ம எந்த தெய்வத்தை பற்றி கொண்டு இருக்கிறோமோ அந்த தெய்வத்தை பார்க்க முடியும். இது நான் ஏற்கனவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன். எந்த கோயில்ல வேணாலும் யார் வேணாலும் நமக்கு காட்சி தருவாங்க. நான் மகாபரிவாளை பார்க்கும்போது என்னுடைய குருநாதரான யோகிராம் சுகுமார் எனக்கு தெரிஞ்சார். அப்போ அது ஒரு தரிசனம். அதே மாதிரி திருவிடமருது ஒரு மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு வாங்குறாரு. அங்க போய் கோயில்ல போய் அவரை பார்த்துட்டு நிக்கிறேன். அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு வள்ளலாருடைய திருக்காட்சி கிடைச்சது. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க, எங்கே நாம் போயிருக்கிறோமோ அந்த நாம் யாரை பற்றி கொண்டு இருக்கிறோமோ அவர்களுடைய அந்த உறுதிப்பாடு, அவர்களை பற்றிய உறுதிப்பாடு, அந்த தெளிவு நமக்குள்ள இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு, நாடும் நகரமும் எந்த கோயிலுக்கு வேணா போ. இங்க தெருக்கோடியில இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போறியா, இல்ல அங்க இதுக்கு போறியா, வாரணாசியில போய் காசியில போய் பார்க்க போறியா, எங்கே போனாலும் இது நான் தேடி வந்த எம்பெருமான், நான் தேடி வந்த காட்சியை கண்ணுங்கிற அந்த தெளிவு இருந்தோம்னா பாடுமின் பாடி அந்த 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 அத நம்ம வார்த்தையாக்கி வெளியில சொல்லும் பொழுது பாடுமின் அப்படிங்கிறதுக்கு இந்த இதையும் ஒரு பொருளா எடுத்துக்கலாம், இல்ல நாதம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அந்த தெளிவினால் நாம் கிடைக்கக்கூடிய, நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்ப பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வானே அப்படின்றாரு. அப்போ யாரோடு கூடிய?
அந்த இறையம்பெருமானோடு கூடிய நெஞ்சத்தில் அவன் கோவில் கொள்ளுவான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம திருப்பி அப்பர் பெருமானை தான் எடுத்தாகணும். அவர் என்ன பண்றாரு, எங்க இருந்து கிளம்புறாரு, ஒரு ஒரு இடமா தாண்டி 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 இங்க இருந்துதான் கிளம்புறாரு. முதல்ல காலத்திக்கு போறாரு, எங்க சோழ நாட்டுல இருந்து காலத்துக்கு போறாரு அவரு. திருக்காலத்திக்கு போய் ஆந்திர பிரதேசம் நமக்கு தெரியும் இல்லையா, காளஹஸ்தின்னு, அங்க போறாரு. அங்க இருந்து ஸ்ரீசைலம் அப்படி இப்படின்னு வரிசையா காசி வரைக்கும் போயிடுறாரு. காசி போட்டு போற இடத்துல எல்லாம் பாடுறாரு. போற இடத்துல எல்லாம் அவருடைய அனுபவங்களை நமக்கு பாடலாக்கி தருகிறார். பண்ணிட்டு அந்த காசியும் தாண்டி கைலாயத்துக்கு போறாரு. அப்போ இறைவன் அந்த இடத்துலயும் அவருக்கு உன்னை உணர்த்த விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்னா, நீ எங்க பாக்குறியோ அங்க நான் இருக்கேன். ஏன் அங்கேயே, ஏன் அவர் திருவையாறுல காட்சி கொடுத்தவருக்கு ஏன் அங்க கையில காட்சி கொடுக்க தெரியாதா? இந்த இந்த உணர்வை அவருக்கு அவர் மூலமாக, அவருடைய சரித்தம் மூலமாக நமக்கு ஊட்ட விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ என்ன கூப்பிட்டாலே நான் உன்னோட நிற்பேன், அவன் முன்னாடி நிற்பேன். இதற்கு பிறகு நாடும் நகரமும் நச்சிரு கோயிலும் போகலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த இடத்துல அந்த பரிதவிப்பு, உன்னை காணுமே இல்ல, உன்னை பார்க்கணுமேங்கிற பரிதவிப்பு இல்ல. நான் எங்கே பார்த்தாலும் உன்னுடைய திருமண கோலத்தை பார்க்கிறேன், நான் எங்கே பார்த்தாலும் அந்த ஆதிசக்தியோடு கூடிய அந்த பரனை பார்க்கிறேன் அப்படிங்கிற உணர்வு, அந்த ஒரு அனுபவம் ஒண்ணு கிளம்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றாரு, மனுஷ உடம்போட உன்னால கைலாயத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ல வச்சு, அவர் முன்னாடி ஒரு பொற்றாமரை ஒரு குளத்தை தோற்றுவிச்சு அதுல மூழ்க சொல்லி எந்திரிச்சு பார்த்தா திருவையாறுல இருக்கிறாரு. திருவையாறுல போய் அங்க இருந்து எழுந்த பகவான் அம்மையோடு அவருக்கு திருக்கைலாய காட்சியை கொடுக்குறாரு. ஏன் இத கைலாயத்துல பண்ணல அப்படின்னா இதான் விஷயம். நீ எங்கிருந்தாலும் அவரை கண்டுகொள்ளலாம். அப்ப கோயிலுக்கு போய் பாடுமின் பாடி பணிந்த பின் நம்ம கிடைக்கக்கூடிய அனுபவத்தை நம்ம இருந்த இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் கூடிய நெஞ்சத்தில் அவன் கோயிலாய் கொண்டு இருக்கிறான் அப்படிங்கறதுதான் ஒரு விஷயம். அப்ப எதுக்காக நம்ம வெளியில கோயிலுக்கு போனோம்? போலன்னா கிடைக்காது. இட்லியும் இட்லி மாவுதான், சாதம் தான். அந்த சாதத்தை நம்ம அரிசிய களைஞ்சி தண்ணியில போட்டு அது வெந்து அதுக்கப்புறம் தான் அது சாதமா வரும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வெறும் அரிசியை சாப்பிட்டா வயிறு ரொம்புமா? நம்ம உடம்பு ஜீரணிக்குமா? ஜீரணிக்காது. அரிசி தானே சாப்பிடுறோம், திருப்பி அதையும் அப்படியே சாப்பிடாம இவ்வளவு தூரம் பொங்கி அது வெந்தனாச்சு குழம்பு பண்ணி நம்ம சமைக்கணும், அப்படியே சாப்பிடலாமே? இல்லல்ல, அதுக்குன்னு ஒரு பக்குவப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. அந்த பக்குவப்பட வேண்டிய நிலையை நோக்கிய பயணம் தான் இந்த பயணம். அப்பர் பெருமானின் பயணம் என்ன சொல்றது நமக்கு அப்படின்னாக்க, நீ இந்த இந்த பாடல் தான் கரெக்டா. நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று அவர் பாக்குற இடத்துல எல்லாம் அவர் எங்கேயோ இருக்காரு, அவர் கையில இருக்காருன்னே காலத்துக்கு போனாரு. அப்புறம் எப்படி அவர் காலத்துல இருப்பாரு இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மாதிரி இல்ல, கையிலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானே நான் காலத்தில் காண்கிறேன்னு காணும். இது மனசுல தோணுமா? தோணாது. எப்ப தோணும்? அந்த பக்குவத்தை நமக்கு இறைவன் ஊட்டி தருகிறான். அதனால்தான் சொல்றாரு, கூடிய நெஞ்சத்தில், யாரோடு பக்தியோடு கூடிய நெஞ்சத்தில் கோயில் கொள்வானே அந்த இறையம்பெருமான் நம்முள்ளே கோயில் கொள்வான் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்த அழகா சொல்லிக்கிறாரு. அதற்காக ஒரு பெரிய நாயன்மாருடைய சரித்தமே நமக்கு முன்னாடி நிற்கிறது. அப்பர் பெருமான் வரலாறு எல்லாம் ஒரு சிலர் சொல்ல கேட்கணும். நான் சொல்லுவேன்ல, அன்னிச்சகுந்தலாமா அவங்க எல்லாம் அப்பர் பெருமான் பத்தி, திருக்கைலாய காட்சி பத்தி பேசினாங்கன்னா அப்படியே கண்ணீர் தழும்ப கேட்க முடியும். அதோட காணாதுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள அந்த காட்சி நம்மளால காண முடியும். அப்பேற்பட்டதெல்லாம் அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த மந்திரத்துல சொல்றதா நான் யோசிக்கிறேன். அதை உங்களோடு பகிர்ந்து இந்த காலையில இருக்கு நன்றி சொல்லி என்ற பகிர்தலை. நன்றிங்கம்மா, நன்றி. ரொம்ப அழகான பார்வை. அப்பர் பெருமான்லாம் கூட்டு வந்தீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப ஆழமான பார்வையா வந்தது, நன்றி. வாங்கய்யா மகேந்திரன் ஐயா, வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப எளிமையான, அருமையான, ரொம்ப வலிமையான பாட்டு. அத்தனை சாரங்களும், திருமந்திரத்துல உள்ள அத்தனை சாரங்களையும் ஒரு பாட்டுக்குள்ள கூட கொடுக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு பாடல்.
ரொம்ப எளிமையான பாடல். ரொம்ப பார்த்த உடனே பொருள் நம்மளோட மனதில் தங்குற மாதிரியான பாடல். ஏன்னா நம்ம தேடாத இடமெல்லாம் தேடுவோம். எங்கெங்கோ நம்மளுடைய ஒரு ஆங்கிலத்தில் கூட ஒரு நூல் உண்டு, ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற. அதில் வர்ற ஒரு கருத்தும் கூட திருமந்திரம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மாதிரி பார்க்கலாம். அருமை, சிறப்பு. நாடு நகரமும் நற்றிரு கோயிலும், நாடு நகரமும் நற்றிரு கோயிலும், தேடித் திரிந்து சிவபெருமான் என்று, தேடித் திரிந்து சிவபெருமான் என்று. ஒரு நிமிடம், பாடல் சற்று நம்ம கொஞ்சம் சிப்படுத்திக் கொள்ளுங்கள். நாடு நகரமும் நற்றிரு கோயிலும், தேடித் திரிந்து சிவபெருமான் என்று, பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின், பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின், கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே, கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே, நாடு நகரமும் நற்றிரு கோயிலும் என்று இந்த சரியையில வர்ற இந்த 5ஆம் தந்திர பாடல் எவ்வளோ அருமையா விளக்குது. எங்கெங்கெல்லாம் தேடலாம், எங்கெங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பல விருப்பங்கள் இருக்கும். இறை இங்க இருக்கிறானோ, அங்க இருக்கிறானோ, அதுல இருக்கிறானோ, இதுல இருக்கிறானோன்னா எல்லாவற்றிலும் இருக்கிறான், எங்கெங்கும் இருக்கிறான், எந்த நேரத்திலும் இருக்கிறான். அதுதான் ஆங்கிலத்துல ஒன்று ஆம்னி பொட்டன் ஆம்னி பிரசன்ட் அப்படிம்பாங்க. அதாவது எல்லா நேரத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா நிலைகளிலும் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம். எதை பார்க்கலாம் அப்படின்னா, அது நல் திருக்கோயிலும் அப்படின்றாங்க. நற்றிரு கோயிலும் அப்படிங்கிறத கோயில் என்றாலே எல்லாவற்றிலும் உயர்ந்த ஒரு ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம் என்பார்கள். அது எங்கு லயிக்கின்ற ஒரு உயர்நிலை, அங்கு சென்றால் எல்லாமே மனம் ஒருநிலைப்படும். அங்கு நாம் வேண்டியபடி கிடைக்கும். ஏனென்றால் அங்கு நோக்க குவியம் இருக்கிறது, அங்கு பேரருள் இருக்கிறது, அது எல்லாமே கிடைக்கிறது அப்படின்னு. இது வெளியில் இருப்பது மட்டுமல்ல அப்படின்றத சூட்சுமமா சொல்றது எப்படின்னா, தேடி தெரிந்து எல்லாமே போகணும். ஆனாலும் போகணும். அந்த போகும் பொழுது எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அவனை காண்கிறோம். அதை எப்படி காண்கிறோம்? ஒன்று தேடுவது, தெரிவது. ஒவ்வொன்றையும் தனித்தனி சொற்களா கூட பார்க்கலாம். நாடு, நகரம், நல் திருக்கோயில். அது திருக்கோயில் மட்டும் அல்ல, நல் திருக்கோயில் அப்படின்னாங்க. அப்ப நல்ல நல்ல அப்படின்ற ஒரு பார்வையிலையும் பார்க்கலாம். திரு என்றால் மேன்மை என்றும் சொல்லலாம். செல்வங்களுக்கான அத்தனை விளக்க நிலையாகவும் கொள்ளலாம். அப்படி இருக்கின்றதை நாம தேடி தெரிந்து அப்புறம் இதுல ஒரு மேலோட்டமாக மட்டும் பார்ப்பதல்ல, அப்படியே உளப்பூர்வமாக தன்னை ஒப்படைத்து தன்னை முழுக்க சரண் அடைந்து அதே நிலையாக அதே உணர்வாக இருந்து சிவபெருமான் என்று அதை சொல்லும் பொழுதே கூட ஒரு சிலிர்க்கிறது. அதாவது நமக்கு இன்னும் கூட சொல்ல போனா அதுவே பெருமந்திரம். பெருமந்திரம் தான் இந்த பெயரே பெருமந்திரம். அந்த பெயரை நீங்கள் சொன்னாலே கூட போதும். என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பெரும் நிலை நடக்கும். ஆனா அந்த நிலையை எப்படி திரும்ப நம்ம பார்க்கணும்? சிவபெருமான் என்று பாடுமின், முதல்ல பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாடுமின் அப்படின்றார். அப்புறம் பாடி பணிமின், அதாவது ஒன்றை முடித்து அங்கிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறார். பாடி பிறகு பணி. எப்போது பாட முடியும்னா, ஒரு திளைத்த ஒரு ஒரு உயர் நிலையில நம்ம இருத்தி கொள்ளும் பொழுதுதான். அதான் சொல்வார்கள், லயிக்கின்ற இடம் 2 என்று சொல்வார்கள் அல்லவா. இங்க கூட நம்மளோட தளத்துல பகிர்ந்தோமா, இங்க பயணம் சரியா நினைவில்லை. ஒன்று நிச்சயமாக ஆலயத்தில் லயிக்கலாம்.
இன்னொன்று இசையில் லயிக்கலாம். இசை அந்த உயர் நிலையோடு நம்ம வந்து பாடி பாடி அந்த பாடுகின்ற போதே வந்து மனம் லயிக்கிறது. நம்ம எல்லாவற்றையும் வந்து ஒரு ஒருமித்த நிலையில் வருகிறது. அந்த ஒருமித்து பாடி பணிமென். பணிமென் என்றால் என்ன? பணிவு என்பது உள்ளதிலேயே உயர்ந்த நிலையாக குறிப்பிடும் பொழுது இரண்டை சொல்லுவார் வள்ளுவர் சொல்லும் பொழுது, பணிவு உடையன் இன்சொலன் ஆதல். இந்த இரண்டும் என்னன்னா ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படின்றார். இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா போதும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்றார். அப்ப அந்த பணிமின் அப்படிங்கிறது எப்ப அந்த பணிமின் வரும்? அதே உயர்நிலையோடு நம்மை ஒருமித்து அதோடு வந்து நம்மை சரணடைதல் என்று சொல்றோம் இல்லையா? இன்னொன்று ஒரு உயிர்கலப்பு செய்தல் என்று சொல்கிறோம் இல்லையா? அதுல வந்து முழுக்க முழுக்க தன்னை அந்த ஒரு மாபெரும் பேரண்டத்தின் ஒரு பகுதி தான் நான். அதனுடைய ஒரு முழுமை அடைவதற்கு அந்த முழுமையின் ஒரு பல்கோடி அது பேரணு நாம் சிற்றணு என்று வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி அந்த நிலையோடு அந்த பேரணுவை இந்த சிற்றணு பணியும் பொழுது அப்புறம் பணிமின் அங்கு பணியுங்கள். அப்புறம் வந்து அது வந்து ஒரு நிலையாக கொள்ளுங்கள். அதற்கு பிறகு பணிந்த பின் என்ன செய்யணும் அப்படின்னா கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. இப்ப இந்த கூடிய நெஞ்சம் என்றால் என்ன? எல்லாவற்றையுமே சேர்த்து ஒரு நிலைக்கு நம்ம வந்து கொண்டு அப்புறம் அத்தனை இதுலையும் அது வந்து அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் என்ற ஆங்கிலத்துல சொல்லலாம். எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்து இருக்கின்ற ஒரு நிலையில் அந்த இறை நமக்குள்ளும் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? கூடிய நெஞ்சமாக இருக்கிறான். கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே, அதையே நானே கொண்டிருக்கிறேன். அதை வந்து எங்கெங்க தேடி தெரிந்தோம் அல்லவா? நாடு நகரம் நற்றிரு கோயிலும் தேடி தெரிந்த சிவபெருமான் என்று பாடுமென் பாடி பணிந்த பின் பணிமென் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக கொள்வனே அப்படின்றார். கொள்ளுதல் என்றால் என்ன? அதுவாகவே இருத்தல், அதை கொண்டு இருத்தல் அப்படிங்கிற பார்வையிலும் கூட சொல்லலாம். நம்ம ஆங்கிலத்துல ஒரு இது வரும், நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் நம்ம வந்து எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்பனா நடந்து கொண்டு இருக்கிறது, எல்லாத்துலேயும் அந்த கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை வர்றது வந்து அந்த பி வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறத வந்து அந்த இதோட வந்து ஐஎன்ஜி சேரும் பொழுது அந்த நிலை வந்து வர முடியும். அந்த தேர்ட் பார்ட்டிசிபிள் ஒரு நிலையில வந்து வரும் பொழுது அதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்மாங்க. ப்ரெசன்ட்னாவே ஒரு இப்போ உள்ள அந்த நிகழ்கணத்தில் நிகழ்தல் வந்துடுது. அது கண்டினியூவஸாகவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அந்த கொண்டு இருத்தல். அப்ப அந்த கொள்மின் என்பது நமக்குள்ளேயே அந்த கூடிய நெஞ்சத்து கோயிலாக இருந்து கொண்டிருக்கிறான். அதை நாம் கொண்டு அதை நாம் அதோடு வந்து உட்கொள்வது என்று சொல்லுவோம். அதே போல கொள்வது என்பது நாம் அதை ஏற்றுக்கொள்வது என்பது வந்து அந்த கொள்வது என்பது வரும். பெற்றுக்கொள்வது, இது எல்லாவற்றிலும் அந்த கொள்வது என்பது வரும். அந்த எப்படி கொள்வது என்பது கோயிலாக கொண்டு இருப்பது. அதுதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று இதே நம்முடைய திருமந்திரத்தில் வந்து நம்மளுடைய திருமூலர் பெருமான் வந்து சொல்றார். மகிழ்ச்சி, சிறப்பு. நிச்சயமாக நெஞ்ச கோயிலில் கூடிய நெஞ்ச கோயிலை நாம் அனைவரும் கொண்டு வாழ்வாங்கு வாழ்ந்திருப்போம். நன்றி சார். நன்றியா. வழக்கம் போலதான் நல்ல தெளிவான விளக்கம், அதே சமயம் எளிமையான விளக்கமாகவும் இருந்தது. அதுமாதிரி நீங்க சிவபெருமான்னு சொல்றப்ப அந்த உணர்வோட நீங்க சொல்றது அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுல இந்த நாமத்துல இருக்க உணர்வு, அதோட மகிமை, அதையும் புரிஞ்சுதுங்க ஐயா. நன்றி. வாங்க பிரணவன். அதை சொல்றதுக்கே நம்மளை தகுதிப்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். அப்படி இல்லாதப்போ வந்து அது உண்மையிலே அதை சொல்லக்கூட முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு உணர்வு நிலை வரும். நிச்சயம் அங்கு உள்ள மற்றவர்களும் உணர்வீர்கள் நான் நம்புறேன். நன்றி. நன்றி. வணக்கம். இந்த பாடுமின் பாடி அதுக்கப்புறம் பணிமின் பணிந்து அதுக்கு ஒரே ஒரு சினிமா பாட்டு மட்டும் சொல்லிடுறேன்னா, ஏற்கனவே நேரம் அதிகமான காரணத்தால ஏன் பாட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பாட்டும் நானே, அந்த பாட்டுங்கிறது அவனே, அத இசை சொல் எல்லாமே அவன்தான்.
அடுத்தது பணிவு அடுத்த வரியிலேயே இருக்கு. பாடும் உனை நான் பாட வைத்தேனே. நீ பாடல, பாட வச்சதும் நான் தான். பாட்டும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாம பாடினோம்னா அது பாட்டு. அவன் பாட வைத்தான் அப்படின்னு பாட வைத்தேனே அப்படின்னு நினைக்கும் போது அந்த பாட்டு தேனா மாறிடும். அதனாலதான் திருவாசகம் என்னும் தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். அங்கேயே பாட்டும் வந்துருச்சு, பணிவும் வந்துருச்சு. அதுல கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் சொல்லுவாரு, பாடும் பணியே பணியா அருள்வாய். நம்ம படிச்சு முடிச்சுட்டு ஐடில அங்க இங்கெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கோம். அண்ணா அருணகிரிநாதர் ஒரு வேலை கேட்டார் கடவுள்கிட்ட, பாடும் பணியே பணியா அருள்வாய் அப்படின்னுவாரு. அதனால பாடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த நல் அப்படிங்கிறத எங்கெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா, நாடு அங்கேயும் சேர்க்கணும், நகரம் அங்கேயும் சேர்க்கணும். அங்கெல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பொருள் தெளிவா வரும். நல் நாடு, நல் நகரம், நல் திருக்கோயில் அப்படி சேர்க்கும் போதுதான் அந்த எல்லா இடத்துலயும் அந்த நல் சேர்க்கும் போது அது கோவில் இருக்கக்கூடிய நாடு, கோவில் இருக்கக்கூடிய நகரம் அப்படிங்கிறத அது குறிக்கும். இன்றைக்கான பாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்பர் பெருமானுடைய ஒரு பாடல். முன்னம் அடியேன் அறியாமையினால், முன்னம் அடியேன் அறியாமையினால், முனிந்தென்னை நலிந்து முடக்கிட, முன்னம் அடியேன் அறியாமையினால், முனிந்தென்னை நலிந்து முடக்கிட, பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன், பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன், சுடுகின்றது சூலை தவிர தருளி, பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன், சுடுகின்றது சூலை தவிர தருளி, தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன்கடனாவதுதான், தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன்கடன் ஆவதுதான், அண்ணன் நடையார் பயில் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே, அண்ணன் நடையார் பயில் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம். நீங்க சொன்ன விளக்கம், பாட வைத்தானே பாட்டும் நானே, எவ்வளவு ஈஸியா சொல்ல முடியும். இதுக்கு மேல எவ்வளவு ஈஸியா நம்மள புரிய வைக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப அருமை ஐயா. நன்றிங்க ஐயா. வேற ஏதாவது கருத்து இருக்குங்களா? கேள்வி? அனைவருக்கும் நன்றி. நேரம் கருதி தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். எதுவும் தான் சொல்லிடலாம்.
அம்மா வெரி குயிக்கா ஐயா அந்த இதுல நல்ல அவை நல்ல நல்ல அப்படின்னு அது மட்டும் ஒரு முறை எங்களுக்காக சொல்ல முடியுமா நினைவிருந்தா? எனக்கு கோளறு பதிகம் சார். அது வந்து நல்ல அவை நல்ல, அதுக்கப்புறம் நல்ல பக்கத்துல கேப் விடுறாங்க. கேப் விடாம நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நல்ல அடியாராக இருப்பவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் எந்த விபத்தும் வராது. அது நீங்க அந்த 11 பாட்டையும் ஒரு முறை படிங்க சார் தனியா. அப்படி இல்லைன்னா எப்பாவது சொல்லுங்க, படிப்போம். கோளறு பதிகம், அருமை கோளறு பதிகம். அத கோளாறு பதிகம் படிக்கக்கூடாது, கோளறு பதிகம். ஆமா, ஆமா. அருமை ஐயா, அருமை. நிச்சயம். நன்றி நன்றி. அருமையான பாட்டு. அந்த நல்ல நல்லன்னு வரும்பொழுதே அது நல்ல உணர்வு சேர்ந்து வரும் இல்லைங்களா? நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி மகேந்திரன் ஐயா. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.